அண்மை செய்தி. டெல்லி கார் வெடிப்பு பயங்கரவாத தாக்குதலை தற்கொலைப்படை தாக்குதல் என என்ஐஏ குறிப்பிட்ட நிலையில் தாக்குதலுக்கு உதவியவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய மருத்துவர் உமர் நபிக்கு உதவிய அமீர் ரஷீத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்போரா பகுதியைச் சேர்ந்த அமீர் ரஷீத் என்ற நபர் என்ஐஏவால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்கொலைப்படை தாக்குதலுக்கு உதவியவர் என குறிப்பிட்டு அவரை என்ஐஏ அதிரடியாக கைது செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் சம்போரா பகுதியைச் சேர்ந்த அமீர் ரஷீத்தை என்ஐஏ அதிரடியாக கைது செய்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாட்டையே ஒழுக்கிய டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த அந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்கொலை தொழிற்படை தாக்குதல் உதவியரை கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை என்ஐஏ விசாரித்து வரக்கூடிய நிலையில டெல்லி கார் வெடிப்பு பயங்கரவாத தாக்குதலை தற்கொலைப்படை தாக்குதல் என குறிப்பிட்டு அதே போல அந்த தற்கொலை தாக்குதலுக்கு உதவியரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தற்கொலைப்படை தாக்குதலுக்கு உதவியதாக அமீர் ரஷீத் என்பவரை கைது செய்திருப்பதாக என்ஐஏ தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலை தற்பொழுது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய இந்த டெல்லி செங்கோட்டை கார் வெடிவிப்பு தொடர்பாக அதை என்ஐஏ அந்த தொடர்பான வழக்கு என்பது என்ஐஏக்கு மாற்றப்பட்டு அது விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் தொடர்புடைய கார் பதிவு செய்யப்பட்ட அம்ரித் ரஷீத் அலி டெல்லி காவல்துறையிடமிருந்து வழக்கை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு பெரிய தேடுதல் நடவடிக்கையில் இறங்கிய என்ஐஏ டெல்லியில் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக என்ஐஏ மேற்கொண்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் நடைபெற்றதாகவும் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இது பயங்கரவாத தாக்குதலை நடத்தி கைது செய்வதற்கான திட்டம் இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத எதிர்ப்பு நிறுவனம் நபிக்கு சொந்தமான மற்றொரு வாகனத்தை பறிமுதல் செய்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில டெல்லி மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலுமே என்ஐஏ தற்பொழுது ஒருங்கிணைந்து ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. மாநிலங்கள் முழுவதும் தனது விசாரணை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில குண்டுபிடிப்புக்கு பின்னால் உள்ள பெரிய சதி திட்டத்தை கண்டறிவையும் இந்த வழக்கு தொடர்புடைய மற்றவர்களை அடையாளம் காணவும் தொடர்ந்து பல தடயங்களை சேகரித்து பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் பயங்கரவாத தாக்குதல்ல தற்கொலைப்படை தாக்குதல் என குறிப்பிட்டு என்ஐஏ அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதே போல இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு உதவிய நபரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ தொடர்ந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தடயங்கள் ஆதாரங்களை வைத்து மேலும் தன்னுடைய விசாரணையை விரிவுபடுத்த இருப்பதாகவும் என்ஐஏ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது.